தர்மன் அவர்கள் எழுதிய சருகுகள் அப்படின்ற சிறுகதையை தான் நான் இன்னைக்கு உங்ககிட்ட எடுத்துட்டு வந்திருக்கேன். கதையை கேட்டதுக்கப்புறம் கண்டிப்பாக இப்போ இருக்கிற ரேஷன் கடை மீதான அபிப்பிராயம் கண்டிப்பாக உங்களுக்கு கூடும். ஏன் அப்படின்னு கேட்குறீங்களா? நாம் இன்னைக்கு சாப்பிட்ற சாப்பாடு ஹோட்டலில் போய் விதவிதமாக சாப்பிட்றோம். அப்படியே இல்லையா ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றோம். இந்த ரேஷன் கடை வர்றதுக்கு முன்னாடி இந்த சமூகத்தில் இருக்கிற மக்கள் சாப்பாட்டுக்கு எந்த அளவுக்கு கஷ்டப்பட்டாங்க அப்படின்றத அந்த கதை தொகுப்பு. வாங்க கதைக்குள்ளே போகலாம். சுப்புத்தாயி அவள் வீட்டு வாசல் முன்னாடி உட்காந்து பல்ல குத்திக்கிட்டு இருந்தா. அவள் ஒன்றும் ஆடு அடித்தோ இல்லை கோழி அடித்தோ சாப்பிட்டுட்டு ஒன்றும் பல்ல குத்திக்கிட்டு இருக்கலை. ராத்திரி ஃபுல்லாக புருஷன் கூட சண்டை. சுப்புத்தாய்க்கு மொத்தம் 6 பிள்ளைங்க. நேற்று ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை அவளும் அவள் பிள்ளைகளும். அந்த கோபத்தில் அவள் வாசலில் உட்காந்துருக்கா. அங்கேருந்து அவள் புருஷன் வாரான் சங்கை வந்து கை காலை ஃபுல்லாக அலம்பிக்கிட்டு இருக்கான். அவளுக்கு வந்ததோ கோபம். இங்கே பாரியா, என்ன பூசி மொழிகிட்டு வார? இங்கே ஆக்கி வச்சிருக்க இப்படி காலை அலம்பிட்டு வார? அந்த ஆணைக்கு வாங்கிட்டு வந்து கொட்டிட்ட, இப்படி காலை அலம்பிட்டு வார? இங்கே பாருடி, ரவை முழுக்கும் என்கிட்ட சண்டை ஓட்டிருக்க. உன்னை போல் நானும் பட்டினியாக தான் இருக்கேன். இம்புட்டு பேசுகிறவன் உன் அப்பா அத்தான் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வர வேண்டியது தானே? இந்த பாரியா, 6 பிள்ளைகளை உனக்கு பெற்றதுக்கு அப்புறவே எங்கள் அப்பா அத்தான் வீட்டிலேருந்து வாங்கிட்டு வர சொல்லுறியே, உனக்கு வெக்கமாக இல்லை? வயிற்று கஞ்சி ஆக்கி போட துப்பில்ல அப்படின்னு அவளோட சத்தம் கூடிச்சு. கொஞ்ச நேரம் மயான அமைதி. என்னன்னு பார்த்தா அங்கே இருக்கிற விளக்குமாறு குச்சியெல்லாம் கீழே கிடந்துச்சு. சுப்புத்தாயை நல்லா அடிச்சிட்டான் சங்கை. அங்கேருந்து அவன் மூத்த மகன் வந்தான். எப்போ பாரு இந்த வீட்டில் சண்டை தான் நடக்கு. இங்கே பிள்ளைகள் சாப்பிடலையே அப்படின்னு யாருக்கும் கவலை இல்லை அப்படின்னு சொன்னான். சொன்னதும் சங்கை ஆமாம்ல, பொண்டாட்டி பிள்ளைகள் சாப்பிடாம இருக்குல்ல அப்படின்னு யோசிச்சவன் ஒரு பைய தூக்கிட்டு கிளம்பிட்டான். வெளியில் போகும்போதே லேசாக மழை தூறுது. அவன் மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு போகிறான், இந்த ஐப்பசி கார்த்திகை மாதம் பெய்கிற மழை பேஞ்சும் முடிக்காது ஓஞ்சும் முடிக்காது. இன்னைக்கு யார்கிட்ட போய் தவசம் கேட்கலாம்? பெருமாள் சாமி நாயக்கர்கிட்ட போய் கேட்டால் தான் 4 திட்டாது திட்டிட்டு ஏதாவது தருவார். மற்றவங்க கிட்ட போய் கேட்டால் காட்டுக்குள்ளே போட்டுட்டேன் கம்மாக்குள்ளே போட்டுட்டேன்னு சொல்லுவாங்க. அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகும்போது நிறைய மாட்டு வண்டி போகுது. அது எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சவங்க தான். அந்த வண்டியில் இருக்க ஒருத்தர் கேட்காரு, எங்கப்பா சங்கா அப்படின்னு. இந்த உருளைக்குடி வரதாம்ப்பா, யாருக்கிட்டையாவது திரசம் கேட்க போகலான்னு தான். சரி அது போகட்டும், இங்கே கூட வேலைக்கு வாரியா? எங்கப்பா அந்த வால்வரோடு பக்கம் நம்ம நாடாரு கான்ட்ராக்ட் எடுத்திருக்காரு, 3-4 மணிக்கெல்லாம் வந்துடலாம். நான் எதுவும் எடுத்துகிட்டு வரலையப்பா. இந்த எங்ககிட்ட கம்பி இருக்குது, அதை வச்சு குத்தி போடு, மற்றதெல்லாம் நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அங்கே போயிட்டான். அவனாலே அவங்க வேலையே பார்க்க முடியல, பசி கிறக்கும் பாதி. அங்கேருந்து அவன் பெரிய மகன் வாரான் கையில் தூக்குவாளி எடுத்துக்கிட்டு. என் வண்டிக்காரர் கேட்குற, அதுக்குள்ளேயும் அவன் பையன்கிட்ட சொல்லிட்டியா அப்படின்னு. இல்லையா அப்படின்னு அவன் பெரிய மகன்கிட்ட கேட்குறான். எப்பா நான் இங்கே இருக்கிறது உனக்கு எப்படி தெரியும்? நரமண்ட தாத்தா தான்ப்பா சொன்னார், அதனால தான் நான் கொண்டுட்டு வந்தேன் அப்படின்னு. தூக்குச்சீட்டியில் கம்பு உருண்டையும் கஞ்சியும் இருக்குது. அதை குடிச்சிட்டு அவன் வேலையை பார்க்க ஆரம்பித்தான். பார்த்து போப்பா, அம்மாவை சாயங்காலம் உழவை போட சொல்லு, நான் அரிசி வாங்கியாரேன். அப்படியே தங்கச்சிக்கு சேவு வாங்கிட்டு வரோன்னு சொல்லு அப்படின்னு சொல்லுறான். வேலையும் முடியுது. சாயங்காலம் ஊரணியில் போய் குளிக்கிறான். பக்கத்தில் புது தண்ணி, மழை தூறல் வேற. குளிச்சுட்டு வண்டிக்காரன்ட்ட சொல்லுறான், நான் இங்கேயே இறங்கிக்கிறேன், பக்கத்துலேயே கடையில் நான் அரிசி வாங்கியாந்து நான் வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லுறான். வண்டிக்காரரும் 2 5 ரூபாய் நோட்டை எடுத்து கொடுக்குறாரு. அது கண்ணில் வச்சு ஒத்திட்டு, இப்படியே என் கஷ்டம் தீந்துராதா அப்படின்னு நினைக்கிறான். நினச்சி பக்கத்தில் இருக்கிற கடையில் குருண அரிசியும் கம்பு வாங்கிக்கணும். அப்பவும் மழை விடவே இல்லை, ஒரே மழை தூறல். அவன் நடந்து போய்கிட்டு இருக்கும்போது நல்ல மழை. அவனுக்கு எங்கே ஒதுங்கன்னு தெரியாமல் ஒரு ஆலமரத்துக்கு அடியில் ஒதுங்கினான். எத்தனை நாள் அவன் சாப்பிடாம இருந்தானோ தெரியலை. அந்த மழைக்கு அவன் உடம்பு ரொம்பவே குளிர்ந்து போயிருச்சு. கை கால்லாம் மரத்து போயிருச்சு. அவனும் காலை கிள்ளி பார்க்குறான், எந்த உணர்வுமே இல்லை. கை கால் ஒரு பக்கமாக இழுத்துட்டு வேற போகுது. அவன் அழுதுறவே கூடாது அப்படின்னு அந்த இடத்துல இருந்தான். கடைசியாக வானத்தை மேலே பார்க்குறான். வானம் அவ்வளோ ஒரு இருட்டு.
ஒரு அடி கூட அவனால் எழுத்து வைக்க முடியல. அவன் வாய் ஒரு பக்கமாக இழுத்துக்குச்சு. அவன் கையும் காலும் அதே இடத்துல முடங்கி அப்படியே உட்காந்துட்டான். அப்படியே வீட்டு பக்கம் பார்த்தா சுப்பு தாயி மகனை பார்த்து கேட்குறா, அப்பா உழவ போட சொன்னாருல்ல? ஆமாம்மா, நான் காலையில் கொடுத்து விட்ட கம்பு உருண்டை கூட பக்கத்து வீட்டில் தவசத்துக்கு வாங்கினது தான் அப்படிங்கிறான். மகன் வானத்தை வந்து பார்க்குறான். வானம் யார் பேச்சையும் கேட்காம மழை பொழிஞ்சிக்கிட்டே இருக்கு. ஆசிரியர் இதோட கதையை முடிக்கிறாரு. மழை எல்லோரையும் வாழ வைப்பதில்லை.